மீல் மேக்கர் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அசைவ உணவு சாப்பிட்றவங்க, அதாவது முட்டை, சிக்கனு, மீனு இதெல்லாம் சாப்பிட்றவங்க, அவங்களுக்கு தேவையான புரோட்டீன் சத்து கிடைச்சிருது. நான்வெஜ் எடுத்துக்கிறவங்களுக்கு. ஆனா, வெஜிடேரியனா இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு தேவையான புரோட்டீன் எது எதுல இருக்கு அப்படின்னு நம்ம தேடி சாப்பிட வேண்டியது இருக்கு. அந்த வகையில மீல் மேக்கர்ல நெறைய புரோட்டீன் சத்து இருக்கு. அதனால அவங்களுடைய புரோட்டீன் சத்த ஈக்குவலைஸ் பண்ணுது இந்த மீல் மேக்கர் சாப்பிட்றதுனால. இந்த மீல் மேக்கர்ல புரோட்டீன் தவிர வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒமேகா 3, கொழுப்பமிலம், கால்சியம், இரும்பு, நார்ச்சத்து இது எல்லாமே இந்த மீல் மேக்கர்ல அடங்கியிருக்கு. என்னதான் சத்துக்கள் நிறைஞ்சிருந்தாலுமே, எந்த பொருளா இருந்தாலுமே அளவோட சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நெறைய பேருக்கு இந்த மீல் மேக்கர் அப்படிங்கிறது என்ன? இந்த மீல் மேக்கர் சாப்பிட்றது நல்லதா? கெட்டதா? இந்த மீல் மேக்கர் எதுலேருந்து நமக்கு கிடைக்குது? அப்படின்னு நெறைய பேருக்கு சந்தேகம் உண்டு. இந்த மீல் மேக்கர் எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா, சோயா மாவுலேருந்து. சோயா பீன் எண்ணெயை பிரித்தெடுக்கும் பொழுது கிடைக்கிறது தான் மீல் மேக்கர்.